டெய்லியும் 15 சென்டென்ஸ் கத்துக்கலாம் சீரிஸோட டே 5 இன்னைக்கு. ஹலோ மக்களே, இன்னைக்கு புதுசான 15 சென்டென்ஸ் கத்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ என்ன நினைக்கிறாய்? வாட் டு யூ திங்க்? வாட் டு யூ திங்க்? இன்னொரு முறை சொல்லுங்கள். சே இட் ஒன் மோர் டைம். சே இட் ஒன் மோர் டைம். அதற்கு என்ன அர்த்தம்? வாட் டஸ் தட் மீன்? வாட் டஸ் தட் மீன்? அது நல்ல யோசனை. தட்ஸ் அ குட் ஐடியா. தட்ஸ் அ குட் ஐடியா. அடுத்த சென்டென்ஸ், அவசரம் இல்லை. நோ ஹரி. நோ ஹரி. நான் உன்னுடன் வருகிறேன். அதுக்கு ஐ வில் கம் வித் யூ. ஐ வில் கம் வித் யூ. உனக்கு என்ன வேண்டும்? ஸோ இது டெய்லி யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக கேட்கல, ஏ உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்போம். ஸோ அது வாட் டு யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? எனக்கு உதவி செய்ய முடியுமா? இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் கேன் யூ ஹெல்ப் மீ? கேன் யூ ஹெல்ப் மீ? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சீனியர் பர்சன்ட்டு நீங்கள் கேட்குறப்பையா இருக்கட்டும், இல்லை வேற யாராச்சும் உங்களோட பெரியவங்கள்ட்ட கேட்குறப்ப கூட கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லலாம். கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ? அடுத்தது, நான் அதை மறந்துட்டேன். ஐயோ நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஃபர்காட் இட். ஐ ஃபர்காட் இட். மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஃபர்காட் யூஸ் பண்ணுறோம். அது சரியா இல்லை, சாரி இது சரியா இல்லை, இதுக்கு இங்கிலீஷில் திஸ் இஸ் நாட் கரெக்ட். திஸ் இஸ் நாட் கரெக்ட். இது வந்து இது சரியா இல்லை அப்படின்னா திஸ் இஸ் நாட் கரெக்ட். அது சரியா இல்லை அப்படின்னா தட் இஸ் நாட் கரெக்ட். இதுனா வந்து திஸ் போடுவோம், அதுனா தட் போடுவோம். அடுத்தது, நீ ஏன் தாமதமாக வந்தாய்? நீ ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு ஒய் டிட் யூ கம் லேட்? ஒய் டிட் யூ கம் லேட்? இது வந்து இங்கிலீஷில் ஒரு ரூல். ஸோ டிட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் கம் தான் வரும். ஸோ கேம் அப்படின்னு இந்த இடத்துல போட மாட்டோம். ஸோ ஒய் டிட் யூ கம் லேட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நான் வேலையில் பிஸியாக இருந்தேன். ஸோ நான் உனக்கு கால் பண்ண நீ ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்குறப்ப கூட we used to say நான் வேலையில் பிஸியாக இருந்தேன். அதுக்கு இங்கிலீஷில் ஐ வாஸ் பிஸி வித் ஒர்க். ஐ வாஸ் பிஸி வித் ஒர்க். வித் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ பிஸி ஒர்க்கில் வந்து பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஐ வாஸ் பிஸி வித் ஒர்க் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நான் அதை முயற்சி செய்கிறேன். இதுக்கு இங்கிலீஷில் ஐ வில் ட்ரை இட். ஐ வில் ட்ரை இட். அடுத்தது, அதை பற்றி யோசிப்பேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில். ஸோ உங்களுக்கு யாராச்சும் ஒரு அட்வைஸ் இல்லை உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறப்ப நான் அதை பற்றி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஐ வில் திங்க் அபவுட் இட். ஐ வில் திங்க் அபவுட் இட். ஸோ இங்கே யோசிக்கிறதுக்கு திங்க் வந்துடும். இது மிகவும் முக்கியம். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 15 தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் 15 சென்டென்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சென்டென்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பேச கஷ்டமாக ஏதாச்சும் சென்டென்ஸ் இருந்துச்சு, இல்லை எப்படி இங்கிலீஷ் பேசணும் ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னா, ஏதாச்சும் இங்கிலீஷ் பேசுகிறப்ப ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் அந்த டீட்டெயில்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.